எல்லாரையும் எழுத மாட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி சொல்கிறேன். குடும்பன்றதுனால அவ்வை இவரை கூப்பிட்டு சொல்லலாம், அன்புனால சொல்கிறேன். அவ்வை இவரை கூப்பிட்டு, எனக்கு தெரியும், நான் பழகினதுனால எனக்கு தெரியும், அவ்வையே சொல்லியிருக்காரு என்கிட்ட, அதுக்காக தான் சொல்கிறேன். அவ்வை என் சரித்திரத்தை எழுதியா அப்படின்னு. அதெல்லாம் எழுத மாட்டேங்கன்ட்டார். ஏங்கன்னு ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. ஒரு கிராஃப் உங்கள் அப்பா அதை எழுத சொன்னால் எழுதுவேன்னார். ஏன்னா அப்பாவுக்கு பிள்ளைன்ற ஒரு உறைவேந்தருடைய பிள்ளை நீ கரெக்டு தான். ஒரு வாழ்க்கையில் கிராஃப் மேலேயும் கீழேயும் போனால் தான் கிராஃப். அது ஃப்ளாட்டாகுது. நீ ஒரு பெரிய உறைவேந்தருக்கு பிள்ளை இப்படி தானேப்பா இருக்கணும். நீ ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லை. அவ்வைக்கிட்ட போய் சிரிக்கிறாரு என்கிட்ட. அவ்வை சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டாருப்பா அவர், நம்மளை எழுதுறதுக்கு செய்தி இல்லைன்றாரு. ஒரு எழுத்தாளன்னா அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அதான் எழுத்தாளர்கள். அவ்வை தான் எழுத முடியாது. நான் கூட நினச்சேன் இப்போ, என்னங்க நிறைய செய்தி சொல்கிறது இல்லை என் வேலை. எழுதும்போது விறுவிறு புத்தகத்தை எடுத்தால் வைக்காமல் இரவு ஃபுல்லாக படிக்கணும், அப்படி போகணும். அது செய்திகள் அப்படி இருக்கணும். உங்கள் அப்பாவை பற்றி சொல்லு, அது உண்மை. அது அவ்வை பெரியவர்களோடவே இருந்தார், புரியுதுங்களா? பெரியவர்களோடவே பேசினார். அது கிராஃப் ஒரு ஃப்ளாட்டாக இருக்குதான் அவருக்கு. அவ்வைக்கு எவ்வளோ பெரிய எழுத்தாளராக இருக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்ல வரேன். இது வேறு எந்த காரணத்துக்காக சொல்ல வரல. அப்படிப்பட்ட எழுத்தாளர் உட்கார்ந்த உடனே என்ன சொன்னார்னா, பல அமைப்புகள் காலத்தினால அப்படியே தோய்ந்து போயிடுது. பல அமைப்புகள் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் நம்ம இலக்கிய விதி 50 நோக்கி வருது, 100 நோக்கி போவோம். இந்த குடும்பம் இருக்குது பாருங்கள், அதை தூக்கி பிடிக்குது பாருங்கள். யாரையும் தூக்கி பிடிக்கிறாங்க? மகள் தூக்கி பிடிக்கிறார், மருமகன் தூக்கி பிடிக்கிறாரு, பேத்தி தூக்கி பிடிக்கிறா, பேரன் தூக்கி பிடிக்கிறா. இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு சான்றோர், அவங்க குடும்பத்தில் அந்த ஆர்வம் இல்லை. எவ்வளோ பெரிய இயக்கம்லாம் நடத்தினவங்க, அது இல்லாத போச்சுன்றது வருத்தம். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, வயத்தில் பிறந்தது மாத்திரம் பிள்ளை இல்லை, இவங்கெல்லாம் வயத்தில் பிறக்காத பிள்ளைகள், இவங்க தூக்கி பிடிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் நம்ம யங்ஸ்டர்ஸை எப்படி கொண்டு வரோம், அதுதான் ரொம்ப முக்கியம்.